இன்னும் பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுல வந்துட்டு அந்த ஆயுத பூஜை விஜயதசமின்றது வந்துட்டு ரொம்ப பழமையான ஒரு நாட்கள். அதாவது ஒரு கிமு 3000க்கு முன்னாடியிலேருந்து தொடரக்கூடிய ஒரு பழக்கமா அதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா வந்துட்டு மகாபாரதத்துல குருட்சேத்திர யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க ஆயுத பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுல கதை இருக்கு. நம்ம சிலப்பதிகாரத்துல வந்துட்டு கொற்றவைக்காக அவங்க வந்து ஆயுத பூஜை பண்ணாங்க அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கு. வாளுடை விழவு அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்துல இருந்து ஒரு விழாவை குறிப்பிடுறாங்க. வாளுடை விழவுன்னா ஒரு அரசன் வந்துட்டு போய் ஜெயிச்சுட்டு வரப்போ அவனுடைய வாள் நட்டு வச்சு அதுக்கு வந்துட்டு விழா எடுக்கிறது. இப்போ ஊர்களில் பாக்குறப்ப நம்ம வந்துட்டு சில குலதெய்வ கோயில்கள்ல கல்லு மட்டும் இல்ல வேலி ஈட்டி எல்லாம் வச்சு கும்பிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து இந்த வாளுடை விழவு அப்படின்றது தான். இதனுடைய தொடக்கமா என்னன்னா, இப்போ வந்து சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஒரே தெய்வம் தான் கொற்றவை. கொல் தவ்வை அப்படின்னு பிரிக்கலாம். இந்த கொற்றவை தான் அவங்க கும்பிட்டு இருக்காங்க. அந்த கொற்றவை என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய போர் பண்ணி எல்லாரையும் ஜெயிச்சாங்க அப்படின்றாங்க. அந்த பெரிய போர் வந்துட்டு ஒரு 9 நாள் நடந்திருக்கு. 9வது நாள் தான் இவங்க வந்துட்டு முக்கியமான ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு போறாங்க. ஜெயிச்சு 10வது நாள் ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க. அந்த 10வது நாள் வந்து விஜயதசமி. ஓகே. 9வது நாள் நவமி வந்துட்டு ஆயுத பூஜையா இருக்கும். அப்போ ஒரு 5000 ஆண்டுக்கு முன்பாக கொற்றவைங்கிற ஒரு பெண் அரசி, பெண்வழி சமுதாயமாக இருந்தப்போ ஒரு பெரிய போர்ல வெற்றி அடைகிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வந்துட்டு, ஏன்னா இதை நான் ஏன் சொல்றேன்னா, அந்த கொற்றவையினுடைய அந்த வெற்றி குறித்த அந்த ஆதாரங்கள் நமக்கு நிறைய இடத்துல கிடைக்குது. மொகஞ்சதாரில் காளிபங்கல்ல கிடைச்ச ஒரு முத்திரையில இந்த கொற்றவையினுடைய போரை குறிக்கக்கூடிய ஒரு முத்திரை நமக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுல வந்து கொற்றவைக்கு பானை ஓடு கிடைச்சிருக்குது. கொற்றவைங்கிறது பாலைநிலத்தினுடைய தெய்வம் தானே? பாலைநிலத்தின் தெய்வம் பின்னாடி வந்துட்டு பாலைநிலத்தினுடைய தெய்வமா வந்தது. ஆனா அதுக்கு முன்பாக ஒரு காலகட்டம், அதாவது நம்ம உலக வரலாறு பிரிக்கிறப்போ கற்காலம் வரைக்கும் கூட பெண்வழி சமுதாயம் தான் இருந்துச்சு. தோப்பா ஒரு இடத்துல கொற்றவை மகன் தான் முருகன்ற மாதிரி. ஆமா, பெண் தெய்வங்கள் மட்டும்தான் இருந்தது. அதுக்கு பின்னாடி தான் ஆண் தெய்வங்கள் வருது. அப்ப ஆண் தெய்வங்களை திடீர்னு கொண்டு வர முடியாம என்ன பண்றாங்கன்னா, இந்த பெண் தெய்வத்தினுடைய கணவர் இந்த ஆண் தெய்வம், இந்த பெண் தெய்வத்தினுடைய பையன் இந்த ஆண் தெய்வம் தான் கொண்டு வராங்க. இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஈப்துல, கிரேக்ல, எல்லா நாடுகளும் இதான் நடந்துச்சு. உலகம் முழுக்க. என்னுடைய வரலாற்றில் சில திருத்தங்கள் உள்ள முதலாவது கட்டுரையை இதை பத்தி தான் நான் கொடுத்திருப்பேன். அப்படி மாறி வர்றப்போ தமிழ்நாட்டுல வந்துட்டு முதலாக இருந்த தெய்வம்ங்கிறது கொற்றவை தான். அதனாலதான் கொற்றவை நிறைய பேருக்கு குலதெய்வமா இருந்திருக்காங்க. இப்போ தஞ்சாவூரை வந்து சோழர்கள் கைப்பற்றணும்னா பண்ண முதல் வேலை கொற்றவை கோயில் கட்டினது தான். தெய்வ கோயில் கட்டிட்டு தான் அடுத்ததெல்லாம் பண்ணாங்க இல்லைங்களா. அப்ப அந்த கொற்றவை அப்படி என்னதான் பண்ணாங்கன்னா, அவங்க தான் போருக்கான தெய்வம். கொற்றவை கும்பிட்டுட்டு போனாதான் நீ ஜெயிப்ப, சிலப்பதிகாரம் சொல்லுது இல்லைங்களா. அப்ப அந்த கொற்றவையினுடைய ஒரு நினைவாக வந்து ஒரு நிகழ்ச்சி தான் வந்துட்டு இந்த நவராத்திரி, அந்த அப்புறம் அந்த ஆயுத பூஜை, அது எல்லாமே. பின்னாடி என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெண் போருக்கு போனான்னு இருக்கு, என்ன பண்றது, அவங்க போருக்கு போனாங்கிறத மாத்திவிட்டு 9 நாள் அவங்க வந்துட்டு தவம் இருந்தாங்க. பேரே கொல் தவ்வை. கொற்றவையோட செலவு தெரியுங்களா, முழுக்க 2 பக்கம் அப்படி ஆயுதங்கள் அப்படியே சூழ்ந்து இருக்கும். அவங்க வேற யாராவது போருக்கு போவாங்கன்னு தவம் பண்ணாங்களாம். அவங்களெல்லாம் போருக்கு போயிருப்பாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, கொற்றவையை தூக்கிட்டு பார்வதி தவம் பண்ணாங்க. அந்த தவம் பண்ணது பார்வதி, வெட்டினது வந்துட்டு காளி. இன்னும் நிறைய கதைகள்லாம் மாத்தி வச்சாங்க. ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு 5000 ஆண்டுகள் பழமையான வழக்கம் அது. அந்த வழக்கம் இன்னைக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ